ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னிட் சேனல். இன்றைக்கி நாம் அய்யனார் துணை சீரியல் இன்றைக்கி எபிசோடு என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த கல்யாண எபிசோடு தாங்க. ஆமாம், வந்துருச்சு. கல்யாணத்துக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டி போய் என்ன பண்ணுறாருன்னா, முதல் நாள் நைட்டு வானந்திக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி பேசிகிட்டே இருக்கும் போது அப்படியே அந்த வளையல் மேட்ரையும் சொல்லிடுறாரு. இவருக்கு ஏன் இந்த வேலைன்னு தெரியல. வானந்தியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே வானந்திக்கிட்ட வளையல் அண்ணா கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதும் வானந்தி சொல்கிறாங்க, அது உங்கள் அம்மா எனக்காக கொடுத்தது. ஸோ அது எனக்கு வர வேண்டிய வளையல் தானே, நீ ஏன் அவங்கக்கிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்லி மறுபடியும் சண்டையை ஆரம்பிச்சிடுறாங்க. பாண்டிக்கு அட போங்கப்பா, இவக்கிட்ட போய் ஏன் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வாய்க்குள்ளே புலம்பிட்டு அந்த இடத்த காலி பண்ணிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விடிஞ்சிரும். காலையில் எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. சந்தாவுக்கு நம்ம நிலா தான் மேக்கப்லாம் பண்ணி அழகாக அவங்கள ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ கல்யாணத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கும்போது கரெக்டாக சோழன், பல்லவன், பாண்டியன் எல்லாருமே ரெடி ஆயிடுவாங்க. சேரன் ரெடி ஆகிட்டு கரெக்டாக வெளியே வருவார். அவர் ஷர்ட்டெல்லாம் மாட்டிட்டு வந்தோடனே பல்லவன் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு சேரனுக்கு ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணி விடுவார். அதுக்கப்புறம் வானா கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லுவார். உடனே சேரனை உட்கார வச்சு சரின்னு சொல்லி கொஞ்சம் டச்சப்லாம் பண்ணுவாங்க. டச்சப்லாம் பண்ணோன்னே அவரும் ரொம்ப அழகாயிருவார். கரெக்டாக அனீஷ் என்ட்ரி கொடுப்பாரு. அனீஷ் கொஞ்சமாக பேசுவாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் அழகாக ட்ரெஸ் பண்ணி எல்லாருமே கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிலாவும் சந்தாவும் வருவாங்க. ஸோ நிலா ஃபஸ்ட்டாக என்ட்ரி கொடுத்தோன்னே உடனே சோழன் பார்த்துட்டு மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, ரொம்ப அழகாக இருக்கீங்க, இந்த சாரீ உங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் எல்லாம் சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேரனை கண்ணை மூடுங்க அப்படின்னு நிலா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சந்தாவை கூட்டிகிட்டு வருவாங்க. சந்தாவை பார்த்தோன்னே எல்லாருமே சூப்பராக மேக்கப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அனீஷ் சொல்லுவார், சந்தா அழகாக இருக்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அனீஷ்க்கு கொஞ்சம் கண்ணில் தண்ணி வந்துடும். அதை பார்த்துட்டு சந்தாவும் கொஞ்சம் அழுவாங்க. உடனே அனீஷ் சொல்லுவார், இந்த மாதிரி நீ அழுகாத, அப்புறம் மேக்கப்பெல்லாம் கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் வந்துடுவார். ஃபோட்டோகிராஃபர் வந்தோடனே எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க பொண்ணு மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டாங்க, ஃபோட்டோஸ் எடுங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சரி கல்யாணத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புவாங்க. ஸோ கிளம்பி மண்டபத்துக்கு போயிடுறாங்க. ஸோ கோயில் மண்டபம் அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வராங்க. லைக் கார்த்திகா அவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க கூட எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. உட்காந்து பேசிட்டு கல்யாணத்துக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாமே ஏற்பாடு பண்ணி மணவரையெல்லாம் ரெடி பண்ணி எல்லோரும் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன போகுது அப்படிங்கிறத ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. கரெக்டாக நெக்ஸ்ட்டு நாளைக்கு என்ன ப்ரொமோங்கிறதையும் நம்மளுக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது சந்தாவோட மாமா பசங்க அந்த ஆளுங்க எல்லாருமே ஒரு கையில் ஒரு துப்பாக்கியோட ஒரு வேனில் இறங்குற மாதிரி, லைக் பர்டிகுலராக ஒரு வில்லன் கேரக்டர்ஸ்லாம் எப்படி வருவாங்களோ அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன ஆக போகுது, கல்யாணம் நடக்குமா இல்லை அதை தடுக்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனை வருமா, அதை எப்படி சமாளிப்பாங்க அப்படிங்கிறதான் நம்ம நாளைக்கு எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.